அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தையே. இன்றைய ராசி பலன் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். குரு அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா சுப கிரகம்னு சொல்லுவோம். அது முழுக்க முழுக்க நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு கிரகம். அந்த குரு கிரகம் இப்போ வக்கரமடைய போறது எப்பன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட 3ஆம் தேதி வரைக்குமே அந்த குரு வக்கரகதியில் இருக்க போகிறது. சரி, வக்கரம் அடைஞ்சா என்ன நடக்கும்? அது எந்த இடத்துல வக்கரம் ஆகிறது? இப்ப கோச்சார் நிலைகள்ல பார்க்கும் பொழுது சனி வக்கரம் அடைஞ்சிருக்கு கும்பத்துல, ராகு கேதுக்கள் மீனம் கன்னியில உட்கார்ந்து இருக்கிறது. ரிஷபத்துல ரொம்ப முக்கியமா ஒரு சுபகிரகம் உட்கார்ந்து இருக்குன்னா அது குரு. ஆனா உட்கார்ந்து இருக்கக்கூடிய வீடு பாத்தீங்கன்னா தன்னுடைய பகை வீட்டுல, அதாவது சுக்கிரனுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கு. குருங்கிறது முழுக்க முழுக்க மங்களங்களை, சுபகாரியங்களை, சுப நிகழ்ச்சிகளை, நல்ல விஷயங்கள் மட்டுமே செய்யக்கூடிய கிரகமான்னு கேட்டா கண்டிப்பா எஸ், அதுல டவுட் கிடையாது. ஆனா சுயமான ஜாதகங்கள்ல, தனிப்பட்ட ஜாதகங்கள்ல அந்த குரு உங்க ஜாதகத்துல கெட்டு போயிடுதுன்னா அதுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு குழந்தையின்மை, நிறைய பேருக்கு மன கஷ்டங்கள், அதிர்ஷ்டம் இல்லாமல் இருப்பது, இந்த மாதிரி பல பேருக்கு இந்த குரு கிரகத்தினால பாதிப்புகள் கொடுத்துருக்கும். அதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்னு சொல்லுவோம். பிறந்த நேரத்தில் அப்ராக்சிமேட்டா 1 நிமிஷத்துல இருந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்குமே சில ஜாதகங்கள்ல பிழை இருக்கிறது. அந்த ஜாதகங்கள்ல அந்த பிழை திருத்தம் செய்துவிட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன் தான் சரியான பலன்கள். தோராயமா பார்க்கும் பொழுது எவ்ரி 33 செகண்ட்ஸ் ஒரு ஜாதகம் மாறிடுது. அது நட்சத்திரங்கள் மூலியமா கிடையாது, உபநட்சத்திரங்கள் மூலியமா கிடையாது. ஒரு சில இடங்கள்ல உபநட்சத்திரங்கள் மூலியமா மாறிடுது, சில ஜாதகங்கள்ல உபநட்சத்திரங்கள் மூலியமா மாறிடுது. இப்ப நான் சொல்லக்கூடிய பலன் எல்லாமே குரு வக்ர கதியில் இருக்கக்கூடிய பலன்கள், குரு பெயர்ச்சி பலன். ஆனா வக்கர பயிற்சி எங்கேயும் பயிற்சி ஆகிறது இல்லை. அதாவது ஒரு நட்சத்திரத்துல இருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு, இப்ப பாத்தீங்கன்னா குரு மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இருந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வக்கரகதியில் வரப்போகிறார். இது ஒரு ஆல்மோஸ்ட் 3.25 மாசம் 4 மாசத்துக்கு இந்த ஒரு கிரக பயிற்சிகள் இருக்கப்படுது. இந்த குரு என்ன பண்ண போறதுன்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம், நல்ல விஷயங்கள் எல்லாமே தாறுமாறாக நடக்கும். அதாவது எப்படி என்ன அர்த்தம்னா, யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் தீமையான பலன்கள் நடக்கும். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது இது ஒரு எச்சரிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு தான், தவிர யாரையும் பயன்படுத்துறதுக்காக சொல்றது கிடையாது. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகங்கள்ல குரு வக்கரம் அடைஞ்சிருக்குன்னா, சனி வக்கரம் அடைஞ்சிருக்குன்னா இந்த காலம் ஓஹோன்னு இருக்கும், நிஜமாவே நல்லா இருக்கும். உங்க சுய ஜாதகங்கள் எடுத்து பார்க்கணும். சுய ஜாதகங்கள் செக் பண்ணும்போது தான் கரெக்டா சொல்ல முடியும். குரு வக்கரம் அல்லது சனி வக்கரம், இந்த ரெண்டுமே வக்கரம் அடையும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாம். ஒருவேளை உங்க ஜாதகத்துல குருவோ சனியோ வக்கரம் கிடையாதுன்னா அதற்கு ஆப்போசிட்ல பலன் நடக்கும். நல்ல பலன்கள் கிடையாது, தீமையான பலன்கள் ஒரு சில பேருக்கு நடக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, முக்கியமான 2 நட்சத்திரங்கள்ல குரு சஞ்சாரம் செய்ய போகிறது வக்கரமாக. ஒன்று மிருகசீரிஷ நட்சத்திரம் சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம், அடுத்தது சந்திரனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறோம். சரி, இந்த குரு வக்ர பலன்கள்ல யாருக்கு நல்லது நடக்க போறது, யாருக்கு தீமை நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா முதல் 2 ராசிகளுக்கு டாப் கிளாஸ். எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொன்னா நம்பர் 1 துலாம், நம்பர் 2 ரிஷபம். ஏன்னா இரண்டுமே சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் அப்படிங்கிறது அசுர குருன்னு சொல்லுவோம், ப்ரஹஸ்பதின்னு சொல்லக்கூடிய குரு தேவகுருன்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஆப்போசிட் பார்ட்டிகள். இந்த இடத்துல ரிஷபத்துக்கும் சரி துலாத்துக்கும் சரி அற்புதமான பலன்கள் காத்துட்டு இருக்குன்னு சொல்லுவோம். சரி, மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படிப்பட்ட பலன்கள் பட போறதுன்னு பார்க்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு இப்ப சஞ்சாரத்தில் இருக்காரு. நிறைய பேருக்கு ஓரளவுக்கு பணம் வந்தாலும் சுபவரியங்கள் நிறைய ஆயிட்டிருக்கும். ரொம்ப ஆடம்பரமான செலவுகள் ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்றது, ஃபேமிலியில மருத்துவத்துக்காக சில செலவுகள் பண்றது, நிறைய பிரயாணங்களை கூட செலவு பண்ணுவீங்க. ஆனா குரு இப்போ வக்கரம் அடையப்படுறது எப்பன்னா அக்டோபர் மாசம் 10ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி மாசம் 3ஆம் தேதி வரைக்குமே வக்கரத்தில் இருக்கப்படும். இப்போ 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு வக்கரம் அடையும் பொழுது உங்க சுய ஜாதகங்கள்ல குரு வக்கரமாக இருந்ததோ சனி வக்கரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு சூப்பர் பலன்கள் நடக்கும். டவுட்டே வேண்டாம். சம பணம் கொடுக்கும், கொடுக்காத பணம் திரும்பி வரும், கொடுத்த பாக்கிகள் வசூலாகும், குடும்பத்தில் அந்யோன்யம் இல்லைன்னா அந்யோன்யம் நடக்கும், தாராளமான பண வரவுகள் கொடுக்கும், நிறைய சேமிப்பு கண்டிப்பாக வரும். யாரை உங்களை அவமானம் பண்ணாங்களோ, உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கலையோ அத்தனை பேரும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ரெண்டாவது, முக அமைப்புல பாதிப்புகள் கொடுத்துருக்குன்னா அந்த முகத்துல ரொம்ப மூக்கு பிரச்சனை நிறைய பேருக்கு வரும். சில பேருக்கு சைனஸ் இஷ்யூனால பாதிக்கப்பட்டிருப்பீங்க, அவங்களுக்குலாம் சரியாகும். ஆனா ஒருவேளை ஜாதகத்துல குரு வக்கரம் அடையல, குரு நேர்கதியில் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே ஆப்போசிட் நடக்கும். அதாவது குடும்பத்துல தேவையில்லாத பிழவுகள் ஏற்படும்.
ஏற்படும். பணத்தை கொண்டு போய் யார்கிட்டயாவது கொடுத்து ஏமாறுறது, பணத்தை கொண்டு போய் நஷ்டம் பண்றது. ரெண்டாவது குடும்பத்துல உங்க பேச்சினால பெரிய ஒரு பிரச்சனைகள் கொடுக்கறது. குடும்பம் எந்த அளவுக்குன்னா அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய நிலைமைக்கு போகும். ஒண்ணு லக்னத்துக்கு 2ஆம் இடம்னா மோக அமைப்புகள் பிரச்சனை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு கண் உபாதைகள் கொடுக்கும், ஒரு சில பேருக்கு பல்லுல பிரச்சனை கொடுக்கும், தேவையில்லாத விரோதங்கள். லக்னத்திலிருந்து 2ஆம் இடம்னா வாழ்க்கை துணைக்கு அது 8ஆம் இடம். அதனால வாழ்க்கை துணையோடைய மறைவு பகுதிகளில் பிரச்சனை, அஜீரண கோளாறுகள், கேஸ் ட்ரபிள். இருக்கிறதுலே பெரிய பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல். சில பேர் கல்லீரல்ல பிரச்சனை கொடுக்கும். இந்த மாதிரி நெகட்டிவான பலன்கள்லாம் இருக்கு. ரொம்பமா இந்த காலகட்டங்களில் நீங்க ஃபேமிலியில ரொம்ப கவனமா இருக்கணும். அது 2 நட்சத்திரங்கள் கிராஸ் ஆகும் பொழுது, அது செவ்வாயுடைய நட்சத்திரம்னா பெண்கள் ஆண்கள் கிட்ட பேசும்பொழுது கவனமா இருக்கணும். அதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்துல குரு வக்ரம் அடையும் பொழுது தனதானியம்னு சொல்லக்கூடிய பணம் வந்து பயங்கரமா செலவாகும். அது மட்டும் பார்த்துக்கணும். குடும்பத்துல உங்களுடைய பேச்சு கவனமா இருக்கணும். யாரை சேர்க்கணும், யாரை சேர்க்கக்கூடாது, யாருடைய பேச்சை நீங்க கேட்கணும், யாருடைய பேச்சை கேட்கக்கூடாது, எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க திங்க் பண்ணி தான் செயல்படணும். இந்த இடத்துல என்ன கொஞ்சம் பேச்சு மட்டும் கிடையாது, சில இடங்கள்ல தாறுமாறாக உங்க எண்ணங்களும் கூட மாறும். கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம், அதுவுமே சில இடங்கள்ல மாறும். தங்கத்துல போய் முதலீடு பண்றேன்னு போய் அந்த இடத்துல தங்கம் வந்து விரயமாக கூடிய பிராப்தம். அடகு கடையில வந்து கொண்டு போய் தங்கம் வச்சிருந்தீங்கன்னா அது மீட்டெடுக்க முடியாம கஷ்டப்படுறோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். ஸோ மேஷராசி நண்பர்கள் கொஞ்சம் பொறுத்து எல்லா விஷயத்தையும் பண்றது இந்த கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாசத்துக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். பீக் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னு சொன்னா அக்டோபர் நவம்பர் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சனி வக்கரகதியில் இருக்கிறது. நண்பர்கள் மூலியமா பிரஷர், முதலீடுகள் மூலியமா பிரஷர், மூத்தவங்க மூலியமா பிரஷர். அதாவது நல்ல ஒரு ப்ரமோஷன் வருதுன்னு எதிர்பார்ப்பீங்க, ஆனா அந்த ப்ரமோஷன் எடுத்துட்ட அப்புறம் தான் தெரியும் இது எவ்வளவு பெரிய முள் படுக்கைன்னு. அந்த மாதிரி நிலைமைகள் சிலது நடக்கும். இடமாற்றம் வேண்டும் ரொம்ப ட்ரை பண்ணுவீங்க, கொண்டு போய் இடமாற்றம் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடமே வேண்டாம்னு தோணும், நரகம் மாதிரி தோணும். ஆனா இந்த குரு வக்கரம் அடையும் பொழுது உங்க சுய ஜாதகங்கள்ல குரு வக்கரமா இருந்ததுன்னா நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சூப்பரா நடக்கும். டப்பு டப்பு டப்புன்னு நல்லது நடக்கும். ஆனா அதே குரு உங்களுக்கு வக்கரமா இல்லைன்னு வைங்க, அப்ப கண்டிப்பா இது கோளாறான ஒரு பெயர்ச்சின்னு சொல்லலாம். என்ன பண்ணும், மெயினா வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணும் பொழுது ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய சன்னிதானத்துக்கு சென்று ரொம்ப முக்கியமான பிரசாதத்திற்கு உங்களால் அந்த தான தர்மங்கள் பண்ணும்பொழுது இந்த குரு வக்கர நிவர்த்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியும். அதுல ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட தேவையில்லாத கவலைகள் ஏற்படும். உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனம் காக்க வேண்டிய நிலைமை. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பாராத பண வரவு. ஒரு சில பேருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஃபேமிலி லைஃப்ல சிக்கல்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பிராப்தம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமா இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்துல வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது, நன்னாவே இருக்கும். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான் ஆரம்பிக்கும் பொழுதே, இந்த வீடியோவை ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லியிருப்பேன், யாருக்கு உண்மையா நல்லது பண்ணுதோ இல்லையோ ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் டாப் கிளாஸா இருக்க போறதுன்னு சொன்னேன். இந்த 4 மாசம் உண்மையாவே உங்களுக்கு வந்து நிஜமாவே பிரம்மாண்டமா இருக்கும். ஏன்னா ஒரு எதிரி வந்து உங்க வீட்டில் உட்காந்து உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்கான். அந்த எதிரியோடைய பலம் நீங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்க பலம் கூடும். பேசிக் லாஜிக் அவ்வளவுதானே, எல்லாருமே படிச்சிருக்கோம். என்னன்னு நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க லக்னத்துல குரு வந்து உட்கார்ந்து வந்து உங்களுடைய ஹெல்த்தை பாடாப்படுத்தி இருப்பார். நிறைய பேர் கீழே வந்திருப்பீங்க, சில பேருக்கு உடம்பு பாதிப்பு, சில பேருக்கு செஸ்ட்ல பிரச்சனை, சில பேருக்கு எல்டிஎல் சொல்லுவோம், ஹெச்டிஎல் சொல்லுவோம், நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால், அதெல்லாம் அப் அண்ட் டவுன் ஆக இருக்கும். கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும். சில இடங்கள்ல மனசு ரொம்ப கவலையாக இருக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா உங்களை சுத்தி எல்லாமே நல்லது நடந்துட்டு இருக்கும். சுப காரியங்கள் நடக்கும், நல்ல காரியங்கள் நடக்கும். உங்க சகோதரன் அல்லது சகோதரி வீட்டுல நல்ல காரியங்கள் நடக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்ப குரு வக்கரம் அடையும் பொழுது இவ்வளவு நாள் நான் பட்டிருக்கேன், நல்லா கஷ்டம் ஆச்சு. குரு பயிற்சி ஆனதுல இருந்து இந்த டேட் வரைக்கும் நல்லது நடந்திருக்கானா, நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க பண்ணிருப்பீங்க, செலவுகள் பண்ணிருப்பீங்க. ஆனா குரு வக்கரம் அடையும் பொழுதுதான் எல்லா பணமும் உங்களுக்கு வந்து கொடுக்காத கௌரவம் இப்ப உங்களுக்கு கொடுப்பாங்க. வரவேண்டிய மரியாதை வராம இருந்தா இப்ப நடக்கும். குழந்தை பிறப்பு தாமதமாயின்றதுன்னா இப்ப நடக்கும். பெரிய பெரிய அந்தஸ்து மிக்க விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கணும், ஆனா தள்ளி போயின்றதுன்னா இப்ப நடக்கும். நிறைய பயணங்கள் நடக்கணும், நிறைய கோவில் குளங்களுக்கு சென்று வேண்டும், நிறைய பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனை, இது எல்லாமே இப்ப உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு சாதகமான ஜட்ஜ்மெண்ட் வரணும், வராம இருக்குன்னா இப்ப நடக்கும். இன்ஃபேக்ட் ரிஷபத்துக்கு கெடு பலன்களே கிடையாதுன்னே சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். உங்க ஜாதத்துல குரு நார்மலா இருந்தாலும் சரி, வக்கரமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா உங்களுக்கு நல்லதான் பண்ணும். ஏன்னா லக்னத்துல குரு வக்கரங்கும் பொழுது பவர்ஃபுல், ஹெவிலி பவர்ஃபுல், ஹைலி பவர்ஃபுல். நீங்க பாருங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய தலைவர்களுடைய ஜாதகத்துல எப்போ குரு வக்கரம் அடைஞ்சிருக்கோ கரெக்டா அவங்க அரசியல் வாழ்க்கைக்கு வந்து கரெக்டா 2 வருஷத்துக்குள்ள அவங்க மினிஸ்டர் லெவல்ல போயிருக்காங்க, சீஃப் மினிஸ்டர் லெவல்ல போயிருப்பாங்க. நான் பேர் குறிப்பிட முடியாது, ஆனா நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனா உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் எல்லாமே கண்டிப்பாக நடந்தேறும். நிறைய நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், மெயினா குழந்தை பிராப்தம், வீட்டுல எல்லாருமே ஒண்ணு கூடுறது, ஒரு ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கிறது, நிறைய உபதேசம் செய்யக்கூடிய தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். யாரெல்லாம் குருமார்களாக இருக்கீங்களோ அவங்களுக்கு
அவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக உண்டாகும். உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தியாகும். பேசிக்கலா மன நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியாக இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு ஏற்படப்படும். அதுலயுமே 2 முக்கியமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய, அதாவது நட்சத்திரங்கள்ல கிருத்திகை நட்சத்திரம், ரிஷப ராசியில இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எதெல்லாம் விட்டு போச்சோ இப்ப நடக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் பிரயாணம் செய்வீர்கள். நிறைய பேர் தங்கம் சேர்த்துவீங்க. மன வலிமை அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட யோகம் ஏற்படும். புதிய வியாபாரம் தொழில் தொடங்கக்கூடிய அற்புதமான ஒரு அம்சம் உங்களுக்கு ஏற்படும். இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற பாதிப்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். தைரியமா இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம்? ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது தாயார் வழிபாடு. அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாச்சியார் அல்லது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன், அப்படி இல்லைன்னா பெருந்தேவி தாயார், இவங்களுடைய இடத்திற்கு போய் குங்கும அர்ச்சனைக்கு பணம் கட்டிட்டு வாங்க. இல்லைன்னா குங்குமத்தை வாங்கி கொடுத்துட்டு வாங்க. தாழம்பூ குங்குமமா இருக்கணும். உங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கும். அதுல டவுட்டே கிடையாது. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்துல குரு உட்கார்ந்துருக்கு. நிறைய செலவுகள் கொடுத்துருக்கு. நிறைய பிரயாணங்கள் செய்யற மாதிரி நிலைமை. சில பேருக்கு இடமாற்றங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கும். தொழில மாறி இருப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல போராத குறைக்கு சனி வேற வக்கரம் அடைஞ்சிருக்கு. தினத்துக்கு சனி வக்கரம் அடையும் பொழுது நல்லதுதான் பண்ணும். அதுல டவுட் இல்லை. பிரயாணங்கள்ல சில பேருக்கு தடை கொடுத்துருக்கும். சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ட்ரபிள், சில பேருக்கு பைல்ஸ் ட்ரபிள் இதெல்லாம் வந்துருக்கும். சில பேருக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்பொழுது சில விஷயங்கள் வேறுபாடாக நடக்கும். நம்பிக்கை இல்லாத தன்மை, எதுலையுமே நிரந்தரம் இல்லாத தன்மை, இந்த மாதிரி பல கஷ்டங்கள் பட்டு இருப்பீங்க. அதான் மிதுனத்துக்கு இப்ப வரையம் ஆகக்கூடிய குரு என்ன பண்றாரு? ஒருவேளை ஜாதகத்துல உங்களுக்கு குரு வக்கரமா இருந்ததுன்னு வைங்க, சூப்பர் டைமிங், அருமையான வேலை கிடைக்கும். வெளியூர் வெளிநாடுகள்ல போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் இருக்கும். வஜ்ர வைடூரியங்கள் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும். மனோதிடம் அதிகரிக்கும். பொருளாதார ஏற்றம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். நிறைய பேருக்கு டெபாசிட் போடுவீங்க, பிக்ஸ்ட் டெபாசிட் போடுவீங்க. நிறைய பேர் ஊர் மாத்தி வேற ஊருக்கு போவீங்க. உடல்நிலைகள் குறைவால வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகள்லாம் பண்ணிட்டே இருப்பீங்க. அது எப்பதான் முடியும்னு தெரியாது. மேராத்தான் ரேஸ் மாதிரி ஓடிண்டே இருக்கும். அதெல்லாம் இப்போ அளவுக்கு செட்டில் ஆகும். இன்னொன்னு 12ஆம் இடம்னா அயன சயன போக விரயஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது தூக்கம் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் ஓரளவுக்கு சரியாகும். நிறைய பேருக்கு 12ஆம் இடத்துல பொதுவாக குரு வரும்பொழுது IUI IVF ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கட்டுவாங்க. அதாவது மருத்துவத்துக்கு பணம், குழந்தைக்காக. குழந்தைகளை ஃபாரின் அனுப்பிச்சிருப்பீங்க, அவங்க போய் படிக்க போறேன்னு சொல்லி அங்க போய் படிக்காம இடம் பண்ணிட்டு இருப்பாங்க தேவையில்லாம. அவங்களாம் கொஞ்சம் சரியாகும். ஆனா ஜாதகத்துல குரு வக்கரமா இல்லைன்னு வைங்க, இதெல்லாமே ஆப்போசிட் நடக்கும். கவனமா இருக்கணும். யாரையும் நம்ப முடியாது. ஒரு மாதிரி லோவா இருப்பீங்க. ஃபீலிங் ரொம்ப லோவா இருக்கும். என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி நெகட்டிவான ஆட்களுக்கு நெகட்டிவான பலன் தரக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு என்ன பண்ணலாம்? குரு 12ல கிராஸ் ஆகும்போது உடம்புல கொலஸ்ட்ரால் கவனமா பார்த்துக்கணும். சுளுக்கு இல்லாம பார்த்துக்கணும். கால் பாதம் கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி சுகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வீட்டுல பெரியவங்க கவனமா பார்த்துக்கணும். என்ன பண்ணலாம்? வியாழக்கிழமை நீங்க குருமார்களுக்கு உபவாசம் இருக்க வேண்டும். உபவாசம்னா ஹோல் டே உபவாசம் இருக்க முடியல, அட்லீஸ்ட் ஒரு வேளையார் சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. ஆனா அரிசி சாப்பிடாதீங்க. ஸ்டேபிள் ஃபுட்னு சொல்லுவோம். நம்ம என்ன சாப்பிடுவோம்? பச்சரிசி. அது சாப்பிடாம இருக்கணும். அவ்வளவு. நீங்க அதை சாப்பிடாம இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். அதே மாதிரி எப்பெல்லாம் முடியுதோ அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு ஒன்னு சாய்பாபா கோயிலுக்கு போங்க, அப்படி இல்லைன்னா ராகவேந்தருடைய கோவிலுக்கு போங்க. மடத்திற்கு சென்று சாஷ்டாங்கமாக உங்க தலை அவர் பாதத்தில் இருக்க வேண்டும். அப்படி வழிபாடு செய்து விட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு, படிப்பு இல்லாம கஷ்டப்படக்கூடிய, படிக்க முடியாம கஷ்டப்படக்கூடிய, ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் நல்ல நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க, நல்லா இருப்பீங்க. அதுலயுமே மிதுனத்தில் பிறந்திருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக வீடு மனை வாகன யோகம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான் பராமரித்து செலவு பண்ணி அந்த வண்டி சரி பண்ணுவீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அக்கறை காட்ட வேண்டிய நேரம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல குரு வரும்பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் செய்வார். ஆனா அவர் சுக்கிரனுடைய வீட்டில் இருப்பதுங்கிறது அவ்வளவு ஒரு சுபிக்ஷத்தை கொடுக்காதுன்னு கூட சொல்லலாம். ஆனா தோராயமா பார்க்கும்பொழுது கடகத்துக்கு மெயின் அடி குருனால கிடையாது, அஷ்டம சனியினாலதான் பாதிப்பு. அவரும் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. இப்ப குருவும் வக்கரம் அடைய போறது. ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாகவோ குரு வக்கரமாக இருந்தது அப்படின்னா நீங்க எடுத்து பார்க்கலாம். உங்க ஜாதகத்துல எல்லான்னு போட்டிருக்கும். அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல குரு இருக்குன்னு பாருங்க. அந்த சில இடங்கள்ல குரு வக்கரமா இருந்தா கூட வெறும் குருன்னு போட்டிருப்பாங்க, தெரியாது. யாரும் சரியா போட மாட்டாங்க. இந்த பழைய காலத்துல இருந்தவங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்காது, அக்யூரசி இருக்காது. அப்படி இருந்ததுன்னு வைங்க, ஒருவேளை குரு வக்கரமா இருந்ததுன்னா உங்களுக்கு சரியான யோகம் தான். நண்பர்கள் மூலியமா லாபங்கள் கொடுக்கும். வெளியூர் வெளிநாடுகள் மூலியமா பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும். எதிர்பாராத தன லாபம். குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் தரமான பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். தனதான்யாதிபதினு சொல்லக்கூடிய பணம் செல்வம் கொடுக்கும். நிறைய பேருக்கு எங்கெல்லாம் பணத்தை தொலைச்சிருக்கீங்களோ, தங்கத்தை தொலைச்சிருக்கீங்களோ, தங்கம் அடகு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ரிட்டர்ன் வரும். நிறைய பேருக்கு ஃபேமிலி லைஃப் பிளவுபட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் கண்டிப்பா ஏற்படும்.
மன நிம்மதியே கிடையாது சார். ஆசை, பெரிய ஆசை இருக்கு, அது நிறைவேறல, என்னோட லட்சியம் நிறைவேறல, என்னோட கனவு நிறைவேறலன்னா எல்லாமே நிறைவேறும். கடகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்கரமாகவோ சனி வக்கரமாகவோ இல்லைன்னா கண்டிப்பா நண்பர் மூலியமா பெரிய பிரச்சனை, மூத்தவங்க மூலியமா பெரிய பண நஷ்டம், யாரை நம்பி இவ்வளவு நாள் நீங்க இருந்தீங்களோ அவர்கள் மூலியமா பிரச்சனை. இதுக்கு நம்ம நம்பாமே இருந்திருக்கலாமே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு திங்க் பண்ற அளவுக்கு போயிடும். முட்டி சம்பந்தப்பட்ட உபாதைகள், அதே மாதிரி உடம்புல விட்டமின் டெஃபிஷியன்சி, புரதச்சத்து கம்மியா இருக்கும். அதாவது என்னன்னா புரோட்டீன் கண்டென்ட்னு சொல்லுவோம்ல, அது கம்மியா இருக்கும். அதனால நிறைய நிலக்கடலை சாப்பிடணும். நிலக்கடலை சாப்பிடும் பொழுது நிறைய புரோட்டீன் கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, குழந்தைகளுடைய ஹெல்த்ல சில பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டு போயிட்டு அதே மாதிரி ரொம்ப மூத்தவங்கனால உங்களுக்கு லீகல் காம்ப்ளிகேஷன் சில பேர் கொடுக்கும், சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி பிரச்சனை கொடுக்கும், சில பேருக்கு ப்ரமோஷன் வர மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும், சில பேருக்கு டிமோஷன் நடக்கும், சில பேருக்கு வேலை கூட போகும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். உங்க ஜாதகங்கள்ல பார்க்கும் பொழுது எக்ஸாக்டான விஷயங்கள் சொல்ல முடியும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 11ஆம் இடம்னா பெரிய வெற்றி ஸ்தானம். பழைய எதிரிகள் மறுபடியும் இப்ப புதுசா உருவாவாங்க, பழைய நண்பர்கள் எதிரியாவாங்க, மூத்தவங்களே உங்களுக்கு எதிரியா மாறுவாங்க. நல்லா பேசிட்டு இருப்பாங்க, திடீர்னு உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதாவது ஒண்ணு சொல் பேச்சு கேட்கணும், இல்லைன்னா சுய அறிவு இருக்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கூட அந்த குரு வக்கரம் அடையும் பொழுது உங்களுக்கு வேலை செய்யாதுன்னே சொல்லலாம். நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஹைபர்னேஷன் மோட்ல போற மாதிரி ரொம்ப மியூட்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும். அதுலயுமே பாத்தீங்கன்னா உங்க அப்பா டிராவல் பண்ணும்பொழுது கவனமா இருக்கணும், மூத்தவங்க டிராவல் பண்ணும்பொழுது கவனமா இருக்கணும். பலவிதமான, அதாவது கையிருப்பு பணம் யாரையும் நம்பி கொடுத்துற மாதிரி சுச்சுவேஷன் காட்டுது. அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஹெல்த் ரொம்ப கவனமா பார்த்துக்க வேண்டிய நேரம். இதுல என்னன்னா நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப எளிய பரிகாரம்னு சொல்லும் பொழுது, ஒரு உண்டியல்ல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ₹1 ₹2 சேர்த்து வச்சுங்க. எவ்வளவு இருக்கோ பரவாயில்ல, சேர்த்து வச்சுங்க. இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் தான் சொல்லிட்டு இருக்கோம். நான் சொல்றது அக்டோபர் தான் ஆரம்பிக்க போகுது. அந்த 2 மாசம் டெய்லி ₹1 ₹2 உங்களால் ஆனது நேரம் உண்டியல்ல சேர்த்து வச்சு அக்டோபர் 10ஆம் தேதிக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்தோடைய கோவிலுக்கு போய் அது காணிக்கையா கொடுத்துட்டு ஒரு நாள் அங்கிருந்து வணங்கிட்டு வாங்க. ஒரு நாள் முடிஞ்சா அங்க ஸ்டே பண்ணுங்க. அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா திருச்செந்தூர் போங்க. திருச்செந்தூர் போய் இந்த உண்டியலை சமர்ப்பித்துட்டு இந்த காணிக்கையை கொடுத்துட்டு எந்த விதமான கெடுபலன்கள் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிங்க. கண்டிப்பா நடக்கும். கடகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நல்லது மாற்றங்கள் கண்டிப்பா கொடுக்கும். நஷ்டமா சனி இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் இல்லை 1/4 மணி நேரமாவது நடக்கிற மாதிரி பாருங்க. அந்த இடத்துக்கு, அந்த கோவிலுக்கு போனாலும் கூட கோவில்ல போய் டைரக்டா கார் போய் நிற்கும், இறங்கி கோவில் தரிசனம் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ரவுண்டு போகணும். கால் கடந்து நடக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு லைஃப் மாறக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அதுல புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தன லாபங்கள் கொடுக்குதோ இல்லையோ தன நஷ்டம் இல்லாம பாத்துக்குங்க. குழந்தைகள் படிப்புல அதிகப்படியான கான்சென்ட்ரேஷன் தேவை. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடம்பு ஹெல்த் பாத்துக்கணும். யாருக்கிட்டையும் அவமானப்படாம பாத்துக்குங்க. உடம்பு ஹெல்த்ல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது உங்களுடைய கால் பகுதி, அதை பார்த்துக்கணும். வீட்டுல பெரியவங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் காட்டணும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். ஆனா புக்கு, டாக்குமெண்ட், எழுத்து, ஓவியம், அதே மாதிரி எழுத்து சிக்னேச்சர், இதெல்லாம் யாரையும் நம்பி போடக்கூடாது. அதை மட்டும் பார்த்துட்டா போறோம். பெரிய பாதிப்புகள் கிடையாது, நல்லாவே இருக்கும். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் 10ஆம் இடம் சொல்லுவாங்க, குரு வக்கரம் அடைகிறது. ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்கரமாகவோ சனி வக்கரமாகவோ இருந்ததுன்னா தொழில் பயங்கரமா போகும். நீங்க சுய தொழில் செய்யக்கூடிய நண்பராக இருந்தாலும் சரி, நீங்க உபதேசம் செய்யக்கூடிய ஒரு டீச்சரா இருந்தாலும் சரி, வங்கி துறைகளில் பணி புரியக்கூடிய பேங்கரா இருந்தாலும் சரி, இல்ல சார் நான் சாதாரண ஒரு இடத்துல ஒரு பியூனா இருக்கேன் சார் அப்படின்னு யாரா இருந்தாலும் சரி, தொழில் அபிவிருத்தி அடையும். அதே மாதிரி தொழில நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். திடீர்னு பார்த்தா பெரிய பதவி தூக்கி கொடுத்துருவாங்க. பெரிய மேனேஜர் மாதிரி உட்காந்து எல்லாத்தையும் பண்ண வேண்டிய நிலைமை கொடுக்கும். அதாவது 10 பேர் நீங்க ஒருத்தரே கட்டி சமாளிக்கிற மாதிரி நிலைமை நடக்கும். ஆனா ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்கரமாக இல்லை, சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வேலை பார்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லிடலாம். ஏன்னா வேலையில் அபாண்டமான பழி சுமத்துவாங்க. யாரோ செய்த குற்றத்தை நீங்கள் சுமக்க வேண்டிய நிலைமை. இவர் ரொம்ப நல்லவருங்கன்னு கொண்டு போய் சேர்த்து விட்டுருப்பீங்க. அவங்க தான் அந்த வேலையில ஏதாவது திருடிட்டு ஓடி போயிருப்பாங்க, உங்களை மாட்டி வச்சிருவாங்க. அந்த பணத்தை நீங்க ஒரு நிறைய படத்துல காட்டுற மாதிரி யாரோ ஃப்ரெண்டை கொண்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிருவாரு. அவரு போறது கை கழுவுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் காணாம போயிடுவார். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல யாரு கூட்டு வந்தாங்களோ அவங்க பின்னாடி உட்காந்து மாட்டிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படலாம். அதனால கவனமா இருக்கும். வேலையில தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத பழி. ஃபர்ஸ்ட் விஷயம், யாரையும் நம்பி கையெழுத்து போடாதீங்க. 10ஆம் இடம்னா கர்மஸ்தான், அது சுக்கிரனுடைய வீடு. குரு அந்த இடத்துல வக்கரமா இருக்கும் பொழுது கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நீங்க போக முடியாம இருக்கலாம். இல்ல வேலைக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. எங்கேயாவது வாங்கி இருக்கக்கூடிய பணம் திருப்பி கொடுக்க முடியாம கஷ்டப்படுறது, நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை கெடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். ரொம்ப கவனமா இருக்கணும். மாமியாருடைய உடல்நிலைகள்ல கவனம்னா கவனம், உச்சகட்ட கவனம். சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மாமியார் அல்லது மாமனார் இவங்களுடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கும். வேலையில் ரொம்ப அதிகப்படியான அக்கறை காட்ட வேண்டிய நேரம் ஃப்ரம் அக்டோபர் டு, அதாவது அக்டோபர் நவம்பர் தான் இருக்கிறதுலே மோசம்.
ஏன்னா சனியும் வேற வக்கரமா இருக்கு, கண்டக சனி, அதுல குருவும் வக்கரமா இருக்கு. ஸோ அந்த 2 மாசம் கிட்டத்தட்ட ஒரு மத்தளம் மாதிரி 2 சைடும் அடிதான், எந்த சைடு வாங்கினாலும் அடிதாண்டா எனக்குங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல ரொம்ப முக்கியமா மக நட்சத்திரக்காரங்களுக்கு, அதாவது உங்க லைஃப்லயே ரொம்ப முக்கியமான டைமிங் இப்பதான். அது வீட்டுல பெரியவங்களாகட்டும், உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் ஆகட்டும், உங்களுக்கு உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அது ஏதோ ஒரு இடத்தில் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன அமைதி இன்றி தவிக்கக்கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பா மன அமைதி கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ட்டி இல்ல. நல்லா பரணி பூரம் பூராடம் 3த்துக்கும் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய பேருக்கு திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், சில பேருக்கு பெரிய ஒரு ஏற்றம் கொடுக்கும், சடனா அப்படியே லைஃபே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். நான் இது எதிரே பார்க்கல, எனக்கு கொடுத்துருக்காங்க என்ன ஒரு சந்தோஷப்படுறது, இந்த மாதிரி நடக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் பெரியவங்களுடைய ஆரோக்கியம் கவனமா இருக்கணும். சில பேர் கண் உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும். சில பேருக்கு பயணங்கள்ல, சிறு தூர பயணங்கள்ல ஏதாவது களவாகக்கூடிய, அதாவது வண்டியில போவீங்க, பஸ்ல போயிட்டு இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா ஏதாவது முக்கியமான பர்ஸ்லாம் காணாம போயிடும், இல்லை தங்கம் கையில இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் நம்ம கையில கீழே இறங்கும் போது அந்த கையில தங்கம் காணாம போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கவனம் தேவை. பயணங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும், ஆவணங்கள்ல கவனமா இருக்கணும். மற்றபடி ஒரு பாதிப்பு கிடையாது. நீங்க என்ன பண்ணா உங்களுக்கு சால்வ் ஆகும்? ஃபர்ஸ்ட் விஷயம், வீட்டுல முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் கரெக்டா கொடுங்க. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு பிராயச்சித்தங்கள் கரெக்டா பண்ணுங்க. இதெல்லாம் முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு அகத்திக்கிற தானம் பண்ணுங்க. எப்ப பண்ணணும் பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் முடிதோ பண்ணுங்க. அப்படி முடியலன்னா அட்லீஸ்ட், அதாவது தானம் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் தேவையில்லை, எப்ப வேணா பண்ணலாம். அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு வர வேண்டிய கண்டங்களை தவிர்த்து கொடுக்கும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது குரு பார்வை இருக்குன்னு இவ்வளவு நாள் நான் தான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருந்தேன். நம்மளுடைய வீடியோஸ் ஜெயா டிவியில சொல்லியிருக்கக்கூடிய வீடியோ, நம்ம டெய்லி பலன்லையும் சரி, நிறைய இடங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் ரெகுலரா. அதுல குரு பார்வையின் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்ப அந்த குருவே வக்கரமாறார். ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்கரம் அடைஞ்சிருக்காருன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு வக்கரம்னா அப்பாவுடைய ஹெல்த் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். குரு வக்கரம் ஆகலைன்னா அப்பாவுடைய ஹெல்த் கவனமா பார்த்துக்கணும். குரு ஒருவேளை வக்கரம் ஆயிட்டாருன்னு வைங்க, 100% நீங்க வெளிநாட்டுல போய் குடியுரிமை வாங்குவீங்க, தூரதேச பிரயாணம் பண்ணுவீங்க, பெரிய பெரிய மகான்களுடைய பிருந்தாவனத்துக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வருவீங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சார்ந்து நடக்கும். நியாயம்னா நியாயம், அந்த அளவுக்கு நியாயமா இருப்பீங்க, கண்ணியமா இருப்பீங்க. இந்த உங்க மேல அபாரமான நம்பிக்கை உருவாகும். சில பேருக்கு பைல்ஸ் ட்ரபிள் இருந்துன்னா அது சரியாயிடும். இந்த மோஷன் பாதிப்புகள் கிளியர் ஆகும். குழந்தையின்மையிலான கஷ்டப்பட்டீங்கன்னா திடீர்னு குழந்தை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். மன நிம்மதி இன்றி தவிக்கக்கூடிய நபர்களுக்கு மன நிம்மதி கொடுக்கும். மன பொருத்தம் இல்லாம எதுக்கடா வாழ்றோம்னு தெரியாம இருக்கக்கூடிய இந்த லைஃப்ல இந்த மேல வாழணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதே மாதிரி எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். குரு வக்கரமா இருந்ததுன்னா, ஒருவேளை குரு வக்கரமா இல்லைன்னா இது எல்லாமே ஆப்போசிட் நடக்கும். அப்பாவுடைய ஹெல்த்ல பெரிய பிரச்சனை கொடுக்கும், பயணங்கள்ல தடை கொடுக்கும், மன நிம்மதி இருக்காது. பொருத்தம், ஃபர்ஸ்ட் மன பொருத்தம் வீட்டுல பார்க்கும் பொழுதே பிடிக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும். கோவில் பக்கம் போனாவே பிரச்சனையா இருக்கும். கோவிலுக்கு நீங்க அன்னதானம் கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற இடத்துல பிரச்சனை கொடுக்கும். மெயினா ஃபேமிலியில குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகளோட நினைச்ச தேவையில்லாம கவலைப்படுறது, இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க, வெளியூர்ல இருக்கிறவங்க ஏதாவது களவு போகக்கூடிய வாய்ப்புகள், திருட்டுத்தனம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கும். பெண் மூலியமான உபாதைகள் நடக்கும். அது அண்ணன் தங்கச்சியா இருக்கலாம், ஒரு நண்பரா இருக்கலாம், காமன் ஃப்ரெண்டா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அவர்கள் மூலியமா கண்டிப்பா ஒரு குளறுபடி கொடுக்கும். மனக்கசப்புகள் வராம பார்த்துக்கணும், அவ்வளவுதான். அதுல ரொம்ப முக்கியமாவே நம்பிக்கை இழக்கிற மாதிரி ஏற்படும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்பிக்கை இழப்பு. அப்பாவுடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த டைம்ல குழந்தை பிறக்காம இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேருக்கு அது நல்லது நடக்கும், அது எதிர்பார்க்கவே முடியாது, எப்படி நடக்குன்னு தெரியாது. அது மெயினா உங்க ஜாதகத்தில் தான் டிபெண்டன்ட். வேலையில சுத்தமா இன்ட்ரெஸ்டே வராது. முழுக்க உட்காந்து வந்து சம்பந்தம் இல்லாம கதை பேசுறது, சம்பந்தம் இல்லாத விஷயத்தை திங்க் பண்றது, எப்பவோ நடந்த விஷயத்தை திங்க் பண்றது. கூட்டு குடும்பங்கள்லாம் இந்த காலகட்டங்களுக்கு பிரியிற மாதிரி நிலைமை வரலாம். சில பேருக்கு பூர்வீக சொத்து வச்சிருப்பாங்க, அதுல ஒரு பெரிய பிரச்சனை. நேத்து வரைக்கும் அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமா அந்த ஜட்ஜ் பேசிட்டு இருப்பார், உங்க அட்வொகேட் வந்து ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணி வச்சிருப்பார். திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் டு பிப்ரவரி இந்த ஜட்ஜை தூக்கிடுவாங்க, வேற ஜட்ஜை போட்டுருவாங்க. உங்களுக்கு எதிராக கேஸ் திரும்புற மாதிரி தெரியும். எல்லாமே ஆப்போசிட்ல நடக்கிற மாதிரியே இருக்கும். என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி நெகட்டிவான ஜோன்ல பண்ண வேண்டியது ஒண்ணுதான். எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் வந்து வேதம் படிக்கக்கூடிய பிராமணர்களுக்கு, வேத விற்பனர்களுக்கு 100% வஸ்திர தானம் பண்ணும். அதாவது மஞ்சள் கலர்ல வஸ்திரம், மஞ்சள் பட்டா இருந்தாலும் சரி, மஞ்சள்ல வேஷ்டியும் அங்கவஸ்திரமும் கொடுத்து, அதுல ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது கொண்டக்கடலை, அதை நீங்க ஒரு சுண்டல் மாதிரி பண்ணி ஒரு 3 பேர் 5 பேர் இல்லைன்னா 6 பேர் அவங்களுக்கு தானம் பண்ணும் பொழுது 100% பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக நீங்க உணர முடியும். எந்த விதமான நெகட்டிவ் விஷயங்கள் நடக்காம இருக்கும். அதுலயுமே ரொம்ப முக்கியமா உத்திர நட்சத்திரம் கன்னிராசியில பிறந்த நபர்களுக்கு 100% வீட்டுல பெரியவங்களை பார்த்துக்கணும். முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட, டெயில் போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும். அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் பயணங்கள்ல தேவையில்லாத செலவுகள், தண்டமான செலவுகள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள், பூர்வீக சொத்துக்கள், பஞ்சாயத்துகள், அண்ணன் தம்பி மூலியமான சிக்கல்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. அது வண்டி வாகனங்கள்ல தான் மாத்தணும்னா மாத்திருங்க, அதான் நல்லது. இந்த பரிகாரம் பண்ணுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க.
துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையான ஒரு சக்சஸ் யாருக்குன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு தான். ஏன்னா அஷ்டமத்துல இந்த குரு வந்து வக்கரம் அடைகிறாருன்னா அதுல முதல் கொண்டாட்டம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா துலாத்துக்கு தான். வீடு 2 பட்டா எதிரிக்கு சந்தோஷமாமா, இந்த மாதிரிதான். ஏன்னா உங்க எதிரி பலம் வந்து நசுங்க போறது, அவுட் ஆக போறது. அதுவும் அஷ்டமத்துல எதிரினா, அஷ்டம்னா இருக்கிறதுலே பயங்கரமான எதிரி தன்மை. எல்லாத்துலயுமே ஆப்போசிட்டா திங்க் பண்றது, எல்லாத்தையுமே டவுட் பண்றது, ஏமாத்துறவன். இப்ப அவங்க எல்லாம் வந்து நசுங்க போறாங்க, உண்மையாவே நசுங்க போறாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்களோ, அவ்வளவு வலி வேதனைகள் கொடுத்துட்டு இருந்தாங்களோ, அத்தனை பேருடைய வீரியம் சுத்தமா குறைய போகுதுன்னே சொல்லலாம். அது அஷ்டமத்துல சுக்கிரனுடைய வீடு, உங்க ராசி அதிபதி சுக்கிரன் தான். அவர் 8ஆம் இடத்துல ரிஷபத்துல அவங்களுடைய வீட்டுல குரு வக்கரம் அடைகிறார். என்ன ஒரு பியூட்டிஃபுல் டைம் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு குரு வக்கரம் ஆளினாலும் பரவாயில்ல, ஆச்சினாலும் பரவாயில்ல. சனி வக்கரமா இருந்துன்னா சரி, இல்லைனாலும் சரி. ஆனா அஷ்டமத்துல குரு வக்கரம் அடையும் பொழுது செம்ம பணம் வருங்க. இன்சூரன்ஸ் மூலியமா பணம் வரும், உயில் மூலியமா பணம் வரும், திடீர் சந்தோஷம், திடீர் லாபம். அதாவது ராஜயோகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, விபரீத ராஜயோகம்னு சில பேருக்கு வரும். அந்த டைம் தான் இப்ப துலா ராசி நண்பர்களுக்கு நடக்கப்படுது. இந்த விபரீத ராஜயோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும்னே தெரியாது. சில பேருக்கு அதிர்ஷ்டத்துல பணம் வரும். ஒரு இடத்தை வித்துட்டு பெரிய இடமா வாங்குறது, ஒரு வீட்டை வித்துட்டு பெரிய கடனை க்ளோஸ் பண்றது, அப்பா தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு கடன் சார், அதுல இருந்து வெளியே வருவது சூப்பர் சான்ஸ் கிடைக்கும். பாதி பேர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு போய் செட்டில் ஆவீங்க. பாதி பேருக்கு இல்லற வாழ்க்கையில சுகம் இல்லாம இருக்கக்கூடிய நபர்களுக்கு இல்லற வாழ்க்கையில இப்போ அருமையான சுகத்தை காணக்கூடிய அற்புதமான வரணும் வரும். அதனால மறுமணம் நடக்கும். நிறைய பேருக்கு குழந்தை இல்லாம கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு குரு வக்கரம் அடையும் பொழுதுதான் குழந்தை பிறக்கும். செம்ம சேட்டை பிடிச்ச குழந்தையா இருக்கும். அதே மாதிரி பவர்ஃபுல் குழந்தையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத அருமையான பெண் குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மன நிம்மதியின்றி தவிக்கக்கூடிய நபர்களுக்கு இப்பதான் மன நிம்மதி கொடுக்கும். ஏன்னா எதிரி காலி ஆயிட்டான்ல, அப்பாடா எதிரி இல்லடா கண்ணா, இனிமேல் அவன் சந்தோஷமா இருக்கலாங்கிற ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு அடிவயிறு, கேஸ் ட்ரபிள், பெருங்குடல், அதே மாதிரி கல்லீரல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் கொலஸ்ட்ரால் கண்டென்ட் ஓரளவுக்கு செட்டில் ஆகும். ஆனா மோஸ்ட்லி என்னன்னா ஃபேமிலி சந்தோஷமா இருக்கும், அதுதான் உண்மை. அதே மாதிரி உங்க கூட யாரெல்லாம் இருக்காங்களோ, உங்க நண்பர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ, உங்க கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ, இன்ஃபேக்ட் ஏன் உங்களுக்கே கூட நீங்க இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது நல்லது. எதிர்பாராத லாபம் எப்படின்னா ஆக்சசரிஸ் கெட்டு போகும், அந்த ஆக்சசரிஸ் மூலியமா லாபங்கள் கொடுக்கும். எப்படின்னா அந்த கெட்டு போன ஆக்சசரிஸ்க்கு இன்சூரன்ஸ் பண்ணிருப்பீங்க, அது மூலியமா பணம் வரும். எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம். எதிர்பாராத லாபங்கள் நிறைய கொடுக்கும். அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் சொல்லுவோம். அதுல ஸ்டாக் மார்க்கெட்ல, லாட்டரியில, இந்த நிறைய விஷயங்கள் எதெல்லாம் வந்து தர்மத்துக்கு மீறி விஷயங்கள் இருக்கோ அதன் மூலியமா பணம் வரும். உங்க மேல யாராவது எதிர்த்து கேஸ் போட்டாங்கன்னா கூட நீங்க தான் ஜெயிப்பீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இல்ல உங்க பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியாது. இதே மாதிரி நிறைய பேருக்கு திடீர் என்று குழந்தை பிராப்தம் ஏற்படும். இதுதான் இருக்கிறதுலே ஆச்சரியம். படிப்பு முடியாம கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய பிராப்தம். அதுவும் அட்வொகேட்ஸ், லாயர்ஸ்க்குலாம், ஆடிட்டர்ஸ்க்குலாம் சூப்பர் டைமிங். துலாம் ராசி நண்பர்களுக்கு வேலையில, தொழில எல்லாத்துலயுமே ராஜயோகம் கொடுக்கிறது. நீங்க பாருங்க 8ஆம் இடத்துல பொதுவா குரு வக்கரம் அடையும் பொழுது செம்ம லாபங்கள் கொடுக்கும். எதிர்பார்க்காத லாபம். ஆனா கரெக்டா நீங்க சேமித்து வச்சுக்கணும், அவ்வளவுதான். பெரிய பாதிப்புகள் கிடையாது. இன்ஃபேக்ட் இதுல மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் சூப்பரா தான் இருக்க போறது. அதுவும் ரொம்ப முக்கியமா சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தக்கூடிய நபர்களுக்கு எதிர்பாராத தனலாபம், வாழ்க்கை துணைக்கு ஏற்படும். சில பேர் வீடு கட்டக்கூடிய பிராப்தம் உண்டு. நிலத்துல போர் போட்டீங்கன்னா தண்ணி பிச்சுட்டு அடிக்கும், அந்த அளவுக்கு நல்ல தண்ணி இருக்கும். அதனால மன நிம்மதியோட இருக்க போறீங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கனமான பண வரவு இருக்கும். உடம்புல நிறைய பேருக்கு சைனஸ் இஷ்யூ, ஒவ்வாமை, ஸ்கின் இஷ்யூஸ், ஃபேமிலிக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். நிறைய பேர் குழந்தை பிராப்தம் ஏற்படும். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல லட்டு மாதிரி எல்லாமே அமையும். நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க, அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். 100% பெரிய தன பிராப்தம் ஏற்படும். செகண்ட் ஹேண்ட் வண்டி, செகண்ட் ஹேண்ட் வீடு, செகண்ட் ஹேண்ட் ஜுவல் இதெல்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் என்னாகும். ஃபேமிலியில அந்யோன்யம் கெட்டு போயிருந்தா அந்யோன்யம் எல்லாமே இப்ப சரியாகக்கூடிய அற்புதமான டைம். ஸோ துலாம் ராசி நண்பர்களுக்கு ரொம்பவுமே அற்புதமா இருக்குன்னே சொல்லலாம். என்ன பண்ணலாம்? ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது உங்களுக்கான பரிகாரம் என்றால் கரெக்டா அஷ்டமி அன்னைக்கு குருமார்களுக்கு வழிபாடு செய்வது. அஷ்டமி அன்றைக்கு குருமார்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வழிபாடு செய்வது. அதே மாதிரி பிரம்மச்சாரிகளுக்கு 1, 4 இல்ல 6 பிரம்மச்சாரிகளுக்கு தான தர்மங்கள் செய்வது. என்னன்னா வெண்பட்டு தானம் பண்ணணும். அப்படி முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு பட்டாறு தானம் பண்ணணும். அப்படின்னா அட்லீஸ்ட் வெள்ளை கலர்ல வேஷ்டி, அங்க வஸ்திரம், மடி துண்டுன்னு சொல்லுவோம். அதை நீங்க தானம் பண்ணாலும் சரி 100% நீங்க நினைச்சது நடக்கும். அற்புதமா இருக்கு. விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்துல குரு வக்கரம் அடைகிறது. கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் மாசம் 10ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்படுது. பிப்ரவரி 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 7ஆம் இடத்துல குரு வக்கரம்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்கரமா இருந்தது, சனி வக்கரமா இருந்ததுன்னு வைங்க, அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஏற்படும். மதிப்பு மரியாதை இல்லாம கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். வியாபாரம் தொடங்கணும், ஆனா தொடங்க முடியல, ஆனா இப்ப தொடங்குவீங்க. நம்பிக்கை இல்லாத நிலைமைகள் இப்ப நம்பிக்கை உருவாகும். குடுக்கல் வாங்கல சக்சஸ் இல்லாத நபர்களுக்கு இப்ப சக்சஸ் ஏற்படும். உங்களுடைய வியாபார
வியாபாரத்துல பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது பிரச்சனை வந்து பிரிஞ்சிருந்தீங்கன்னு வைங்க, இப்போ ஒன்று சேருவீங்க. மன நிம்மதியே இல்லை சார் வாழ்க்கையில, எப்போ போனாலும் பிரச்சனை சண்டைன்னு சொன்னீங்கன்னா இப்போ சரியாயிடும். அதே மாதிரி குழந்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க சார், 2ஆம் குழந்தை சார் அப்படின்னீங்கன்னா இப்போ அது ஒன்று சேருவீங்க, சரியாயிடும். உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆளே இல்லை சார், யாருமே ஒரு நட்புங்கிறதே இல்லை சார். எனக்கு இன்னொன்று, என்னுடைய மூடுக்கு வந்து யாரும் செட் ஆக மாட்டாங்க. ஏன்னா விருச்சிக ராசியில் தான் நான் சொல்லியிருக்க மாதிரி அந்நியன்றமும் அம்பி 3மே உட்காந்துருப்பாங்களே. விருச்சிகத்துக்கு மட்டும் கிடையாது, கடகத்துக்கும் அப்படிதான், மீனத்துக்கும் அப்படிதான். இப்போ அதுல இருந்து எப்படி விடுபடுறது? அதுக்கான ஈக்குவல் பார்ட்னர் கிடைக்கணும்ல, ஒரு நட்பு உருவாகணும்ல, வயசானவங்களுக்குலாம் உட்காந்து பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. இப்போ அதெல்லாமே சேரக்கூடிய ஏற்பக்கூடிய ப்ராப்ளம் உண்டு, பிராப்தம் உண்டு. குழந்தைகள்லாம் இப்போ நல்லா மதிப்பாங்க உங்களை, ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்கரமா இல்லை, சனி வக்கரமா இல்லை அப்படின்னா வாழ்க்கை துணையோட ஹெல்த்ல பிரச்சனை, இன்ஃபேக்ட் சேர்ந்து வாழக்கூடிய யோகமே கம்மியாயிடும். பிரிதல் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போகும், சில பேருக்கு அடிவயிறு உஷ்ணம் வயிற்றுல பிரச்சனை கொடுக்கும், சில பேருக்கு நம்பிக்கையோட சில நட்பு இருப்பாங்க, அந்த நட்பு முறியும், வியாபாரம் அப்படியே படுத்துரும். அதனால எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்கும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியம் பயங்கரமா பாதிக்கும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து கடன் எங்கேயாவது வாங்கியிருந்தீங்கன்னா திருப்பி கொடுக்க முடியாம கட்ட முடியாம கஷ்டப்படுவீங்க. ஒரு 4-5 மாசம் ஒரு மாதிரி ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னொன்று, மற்றவங்களை நம்பி நீங்க யாரை புதுசா ஒரு ஆள் வந்து உங்க வீட்டை சவாசம் வச்சுப்பாரு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி உள்ள வருவார், அது பெரிய ஒரு பிரச்சனை, ஃபேமிலிக்குள்ள கூத்தாடிட்டு போயிடுவார், கும்மி அடிச்சுட்டு போயிடுவாருங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால யாரையும் புது மனுஷால வீட்டுக்குள்ள விடாம இருக்கிறது நல்லது. ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லலாம். மன நிம்மதியே இருக்காதுங்க. 7ஆம் இடத்துல குரு வக்கரமா இருந்ததுன்னா மன நிம்மதி இருக்காது. யாரை பார்த்தாலும் நமக்கு பிரச்சனை பண்ற மாதிரி இருக்கும், இல்லை நம்மளுடைய அணுகுமுறை பிரச்சனையை உண்டாக்குற மாதிரி இருக்கும். எப்படி வேணா சொல்லலாம். சாரி போய் முள்ளு மேலே விழுந்தாலும், முள்ளு போய் சாரி மேலே விழுந்தாலும் கிளியறது சாரி தான், அந்த மாதிரி தான். இதுதான் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. ஸோ விருச்சிகத்தில் பிறந்திருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு அந்யோன்யம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபேமிலியில் பாண்டிங் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அது ரொம்ப முக்கியமாக வீட்டில் பெரியவங்கனால நிறைய இஷ்யூஸ் கொடுக்கும். அதாவது மாமனார் மாமியார் அம்மா அப்பா இவர்கள் தலையீடு மூலியமா அவங்க ஃபேமிலியில் குளறுபடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்யோன்யமா இருக்கிறது, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த இடத்துல சில இடங்கள்ல பேசாமல் இருப்பது கூட நல்லதுன்னு சொல்லலாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபாரங்கள், அண்ணன் தம்பி சகோதரர்கள், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் ரொம்ப கவனமா பார்த்து பண்ணணும், அவசரப்படக்கூடாது. அதை மட்டும் பார்த்துட்டா போறோம். என்ன பண்ணா உங்களுக்கு சால்வ் ஆகும்? முதல் விஷயம், நீங்க யார குருமார்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு பாத பூஜை செய்வது, மகான்களை போய் தர்ஷனம் பண்ணிட்டு வருவது, அது பெரிய ஏற்றம் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணையை விட்டு கொடுத்து போறது நல்லது. சிம்பிள் பரிகாரமே தான். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு வக்கரம் அடைஞ்சிருக்கு. ஒருவேளை உங்க ஜாதகத்துல 6ஆம் இடத்துல குரு வக்கரமா, பொதுவாகவே குரு வக்கரமா இருந்ததுன்னு வைங்க, இல்ல சனி வக்கரமா இருந்ததுன்னா இப்போ நீங்க என்ன தொட்டாலும் சிக்ஸர் தான், சக்சஸ் தான், வேலையில பெரிய வெற்றி, எல்லாம் கேஸு கோர்ட்டு வம்பு தும்பு வழக்கு பஞ்சாயத்து பிரச்சனை எல்லாத்துலயுமே வெற்றி. பணம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா உடனடியாக லோன் கிடைக்கும். பணம்னா பணம், அப்படி ஒரு பணம் வரும். அதே மாதிரி எல்லா போட்டிகள்லையும் நீங்க தான் வெற்றி பெறுவீங்க. எந்த டவுட் உங்க மேல இருந்தாலும் டவுட்டுக்கு வந்து கிளியர் ஆயிடும். வயிறு உபாதைகள், சில பேருக்கு வயிறு பிரச்சனை, கோளாறு, பித்தப்பையில பிரச்சனை, இதெல்லாம் சரியாயிடும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துருவீங்க. வாழ்க்கை துணைக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் சாதகமாக நடக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான கடன் ஒன்று அடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அது வீட்டுக்கான கடனாக இருக்கலாம், விலை உயர்த்த பொருட்களை வாங்கி இருக்கக்கூடிய கடனாக இருக்கலாம், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க. ஆனால் அதே குரு ஒருவேளை உங்க ஜாதகத்துல வக்கரமா இல்லை, சனி வக்கரமா இல்லைன்னா இது எல்லாமே ஆப்போசிட் நடக்கும். தேவையில்லாத பகை உணர்வுகள் அதிகரிக்கும், சண்டை போடக்கூடிய நேச்சர் அதிகரிக்கும், பசங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கேட்க முடியாது. பசங்க வாழ்க்கை மட்டும் கிடையாது, அவங்க குடும்பத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை கொடுக்கும். உங்க அத்தை அல்லது மாமா அல்லது சித்தி இவங்களுடைய ஹெல்த்ல பெரிய பிரச்சனை கொடுக்கும், அவங்க வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கும். தேவையில்லாத கடன் அதிகமா வாங்கி போய் மாட்டின்னு இருக்கிற மாதிரி, இஎம்ஐ கட்ட முடியாத மாதிரி கஷ்டப்படுறது, யாருக்கிட்டே போய் கையேந்து நிற்கிறது. அதே மாதிரி வாழ்க்கை துணையோட ஹெல்த் மறைவு பகுதிகளில் பிரச்சனை கொடுக்கிறது, வேண்டாம் சொல்லியும் கேட்காம போய் லாக் ஆகிறது, தேவையில்லாத கேஸ் உங்க மேல வர்றது. ஒருவேளை அதே இடத்துல ராகு இருந்த, ரிஷபத்துல ராகு இருந்ததுன்னா கண்டிப்பா கோர்ட்டு கேஸ் வரும். விவசாயத்துல பெரிய பிரச்சனை கொடுக்கிறது, நிலப்புலங்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள்ல குளறுபடியான விஷயங்கள், ஹோட்டல்ல பிரச்சனை ஆகும், உணவு விடுதிகள்ல பிரச்சனை கொடுக்கும், சின்னதா சாப்பிடக்கூடிய இடத்துல கூட ப்ராப்ளம் கொடுக்கும். வீட்டுல வாடகைக்கு இருந்தாங்கன்னு வைங்க, வாடகைக்கு இருக்கிற ஆள் நமக்கு பிரச்சனை பண்ணுவார், அவர் கிளம்பிடுவார், வேற ஆள் வரணுமே அது ஒண்ணு, இல்ல இருக்கிற வீட்டுல இருக்கக்கூடிய ஆள் வந்து திடீர்னு எஸ்கேப் ஆயிடுவார், அவரை கொண்டு போய் எங்க போய் தொலாவி பிடிக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. லீஸ்க்கு அக்ரிமெண்ட் போட்டீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டோம்னா பணம் வாங்கிட்டு அவர் கிளம்பிடுவார். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும். ரொம்ப 4-5 மாசத்துக்கு ரொம்ப கவனமா பண்ணணும். இதுல எல்லாத்துலயுமே ரொம்ப முக்கியமாங்கிறது உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்க. அதை செக் பண்ணும்போது நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒருவேளை நல்லா இல்லைன்னா கவனமா இருக்கணும். இதுல வந்து விதிவிலக்கு என்னன்னா பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரத்துக்கு சூப்பரா இருக்கும். உங்களை வெட்ட வேற ஆளே கிடையாது, எல்லாத்துக்கும் நீங்க தான் முன்னிருந்து பாக்குற மாதிரி வரும். மிகப்பெரிய வெற்றியாளர்களாக நீங்க மாறுவீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையோட ரிலேஷன்ஷிப் பாதிக்கும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. அதே மாதிரி உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையில்லாம கேஸ் வாங்காம பாத்துக்கணும்.
அப்பா எதிரி ஆவாரு, மாமனார் எதிரி ஆவாரு, பையன் மூத்த பையன் உங்களுக்கு எதிரியா இருப்பார். அதுலயும் ரொம்ப முக்கியமா தேவையில்லாத கடன் பிரச்சனை வரும், சில பேருக்கு நோய் பிரச்சனை வரும், இந்த மாதிரி வரும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்ன பண்ணலாம்? தன்வந்திரி, அதாவது தன்வந்திரி வழிபாடு பண்றது. தன்வந்திரிக்கு வெள்ளத்தை நீங்க நைவேத்தியம் பண்ணிட்டு அதை டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறது உங்க ஆரோக்கியத்தை மட்டும் கிடையாது, பலவிதமான பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுக்கும். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்க ஜாதகத்துல குரு வக்கரமா இருந்ததுன்னா செம்ம யோகங்க, சூப்பர் யோகம். குரு வக்கரமாகவோ சனி வக்கரமாகவோ இருந்ததுன்னா மகர ராசி அல்லது மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒருவேளை குரு உங்க ஜாதகத்திலேயே பேசிக்கலா வக்கரமா இருந்ததுன்னு வைங்க, செம்ம டைமுங்க, நிஜமாவே பிரம்மாண்டமான டைம். அது மகரத்துல பிறந்து குழந்தை இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு, மகரத்துல பிறந்து ஒரு நல்ல வாழ்க்கை துளை இல்லாம கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு, பிரிந்து போன தம்பதியினருக்கு, ஃபேமிலியில பெரியவங்க நான் உங்களை கைவிட்டாங்க இல்ல நீங்க பெரியவங்களை விட்டுட்டீங்க, எப்படி இருந்தாலும் சரி இது எல்லாமே நல்லது நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை கோட்டு ஓடிட்டு இருந்ததுன்னா அது சால்வ் ஆகும். நல்ல வாய்ப்புகள் தேடிட்டு கூடிய நபர்களா இருந்தா அது உங்களுக்கு சேரு ரொம்ப சாதகமா மாறும். குழந்தைகளை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய கவலை தீரும். நிறைய குழந்தைகள் போய் ஃபாரின்ல உட்கார்ந்து இருப்பாங்க, எப்ப பாப்போனே தெரியாது, பிரிஞ்சிருப்பாங்க, அவங்க எல்லாம் இப்ப ஒண்ணு சேர்ந்துருவீங்க. பேசிக்கல மன நிம்மதியின்றி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல அந்த குரு வக்கரமாக இல்ல சனி வக்கரமாக இல்ல அப்படின்னா 100% பிரச்சனை தான், அதுல டவுட்டே கிடையாது, 100% பிரச்சனை தான். அதுலயும் ரொம்ப முக்கியமா பார்க்கும்பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை நினைச்சு பயங்கரமான கவலை, குழந்தைகள் ஃபேமிலியில இஷ்யூ. அதாவது ரீசெண்டா நியூலி மேரிட் கப்பல்னா அவங்க பிரியிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொடுக்கும். அதாவது தேவையில்லாத, அதாவது கருத்து வேறுபாடுகள், நம்ம ஒன்று சொல்லுவோம் அவங்க ஒன்று சொல்லுவோம், இந்த மாதிரி விஷயங்கள். ஹார்மோன் இம்பேலன்ஸ் நிறைய பேருக்கு ஏற்படும். அது லேடிஸா இருந்தீங்கன்னா பிசிஓடி கம்ப்ளைண்ட், பிசிஓஎஸ் கம்ப்ளைண்ட், நிறைய பேருக்கு இந்த மொட்டிலிட்டி ரேஷியோன்னு சொல்லுவோம் ஆண்களுக்கு, அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும். மகரத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா குரு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்துல வக்கரம் அடைகிறது. ஹெல்த்ல ரொம்ப முக்கியமா ஹார்ட் ப்ராப்ளம் சில பேருக்கு வரும். சில பேருக்கு ரொம்ப முக்கியமா தெய்வ நம்பிக்கை இல்லாத அளவுக்கு ரொம்ப மோசமான விஷயங்கள் வீட்டில் நடக்கும். ஆரோக்கியத்துல நிறைய பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அதாவது குழந்தைங்க மேல அவ்வளவு வெறுப்பு உண்டாகிற மாதிரி சில சிச்சுவேஷன் நடக்கும். சில வீட்டுல லவ் மேரேஜ் கூட பண்ணிப்பாங்க குழந்தைகள். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து என்ன பண்றதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதாவது ஜாதகத்தை பார்க்காம எதுவுமே சொல்ல முடியாது, சில பரிகாரங்கள் பார்த்து தான் சொல்ல முடியும். இந்த காலகட்டங்களுக்கு மகரத்துல பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அவசியம் இல்லாத செலவுகள் பண்ணாதீங்க, அவசியம் இல்லாம வீடு வாங்காதீங்க, அவசியம் இல்லாம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. பணம் சுத்தமா கரையிற மாதிரி, யாரோ ஒருத்தர் நம்பி சுத்தமா பணத்தை ஏமாறுற மாதிரி நிலைமை கூட வரலாம். ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த குரு வக்ரம் அடையும் போது அக்டோபர் 10ஆம் தேதியிலிருந்து நவம்பர் வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் தேதி வரைக்கும் பேசிக்கலா பார்க்கும்போது உங்க மனசு பாதிக்கிற மாதிரி இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கணும். ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுலயும் முடிஞ்சா அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போய் மஞ்சள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போறோம், பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். அதுல திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தைகளுக்காக சம செலவு பண்ணுவீங்க, ஃபேமிலியில அந்யோன்யத்துக்காக நிறைய செலவு பண்ற மாதிரி நிலைமை வரும். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு வாங்கணும், நல்லா வாங்கணும், கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கரெக்டான டாக்குமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்க, இல்லைன்னா அண்ணன் தம்பிக்குள்ள தேவையில்லாத குளறுபடிகள் ஏற்படும். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள், பசங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய பாதிப்புகளை கொஞ்சம் செலவு பண்ணி தான் சரி பண்ற மாதிரி வரும். ஆனா அது உங்களுக்கு சாதகமா மாறும். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி ஜாதகத்திலேயே வக்கரமா இருக்குது, குரு வக்கரமா இருக்குதுன்னா அவங்களுக்குலாம் பொன்னான காலகட்டம், பிரம்மாண்டமான டைம். ஒருவேளை சனியோ அல்லது குருவோ உங்க ஜாதகத்துல வக்கரமா இல்லைன்னு வைங்க, இப்ப சுச்சுவேஷனுக்கு எண்ணெய் சட்டியில போட்டு வதக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா லக்னத்துல சனி வக்கரம், ராசியில சனி வக்கரம், 4ஆம் இடத்துல குரு வக்கரம். வீடு மனை வாகனங்கள்ல இன்வெஸ்ட் பண்ண பணம் கோவிந்தா காலி ஆயிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். படிப்புல தடை, செஸ்ட் சம்பந்தப்பட்ட உபாதைகள், மன வருத்தம், அம்மாவுடைய ஹெல்த்ல பயங்கர இஷ்யூ, திடீர்னு நல்லதா இருக்கிற மாதிரி இருக்கும், பாத்தீங்கன்னா அம்மா அப்படியே எதிரா மாறுற மாதிரி இருப்பாங்க, வீடே நமக்கு எதிரா இருக்கிற மாதிரி, லாஸ்ட்ல வீட்லயே இருக்க முடியாத அளவுக்கு சண்டை சச்சரவுகள் கொடுக்கும். யாரையும் நம்பி வீட்டு பத்திரத்துல கையெழுத்து படக்கூடாது. வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சர்வ ஜாகிரதையா இருக்கணும். யாரெல்லாம் டீச்சர்ஸா இருக்காளோ பேங்கர்ஸா இருக்காளோ ரொம்ப ரொம்ப கவனம் காக்க வேண்டிய நேரம். இதெல்லாம் ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாவோ குரு வக்கரமா இருந்ததுன்னா செம்ம டைமிங். புதுசா வீடு வாங்குவீங்க, நிலப்பொருட்கள் வியாபாரம் சிறந்து விளங்கும், அம்மாவுடைய அரவணைப்பு கிடைக்கும், என்ன பிளான் பண்றீங்களோ அது அப்படியே நடக்கும், நல்ல ஆத்மாக்களுடைய தொடர்பு கிடைக்கும், இருக்கிற இடத்துல நல்ல ஒரு கெட்டிக்காரத்தனமா நம்ம செயல்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, கையிருப்பு பணம் அதிகரிக்கிறது, எவ்வளவு வேணுமோ பணம் கரெக்டா கையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்கரமா இல்ல சனி வக்கரமா இல்லைன்னா இது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். இன்ஃபேக்ட் யாரையுமே நம்ப முடியாது, நீங்க வசிக்கக்கூடிய இடத்துக்கே போக முடியாது, அந்த மாதிரி நிலைமை வரும். நமக்கு மட்டும் பேங்க்ல போனா பணம் இல்லாம, ஆனா பணம் உள்ள இருக்கும். வங்கிகள்ல பிரச்சனை வரும், நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல பிரச்சனை கொடுக்கும். ப்ரொடக்ஷன் லைன்ல இருந்தீங்கன்னா
பண்ணீங்கன்னா அதுல பாதிப்பு கொடுக்கும். அது ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு படிப்பறிவுனால பிரச்சனை, படிப்புனால ப்ராப்ளம், படிப்புல தடை. ஏன்னா ப்ரொஃபசர் பிடிக்காது, ஸ்கூல்ல டீச்சர் உங்களுக்கு எதிராக இருப்பாங்க, உங்களை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு உட்கார்ந்துருப்பீங்க. மெயினா செஸ்ட் பகுதிகளில் சில பேருக்கு பிரச்சனை வரும். பணத்தை கொண்டு போய் உங்க அம்மா கேட்கறாங்கன்னு கொடுப்பீங்க, திரும்பி வராது. மெயின் விஷயம், தயவு செய்து ஒரே விஷயம் கும்பரத்துல பிறந்திருக்கக்கூடிய ஆட்கள் புரிஞ்சுக்குங்க, ரெண்டு விஷயங்களை தவிர்த்துக்கணும். உங்க வீட்டுக்குள்ள புது சொந்தத்தை விடாதீங்க, உங்க வீட்டுக்குள்ள புது நட்பை உள்ள விடாதீங்க. ஒட்டிங்க, வீடு காலி, அவ்வளவுதான். இந்த ரெண்டை மட்டும் பார்த்துட்டா போறோம். இந்த காலகட்டங்களில் குரு வக்கரமடைஞ்சு 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குழந்தை இல்லாம கஷ்டப்படுறவங்க அதுக்காக மருந்து மரத்தை எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி வரும். சில பேர் குழந்தைகளே வேண்டான்னு பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் தாய்மார்களுக்கெல்லாம். அதனால இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. ஸோ என்ன பண்ணலாம், உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சாய்பாபா கோவிலா இருக்கலாம், காஞ்சி மகாபெரியவருடைய மடமா இருக்கலாம், இல்லைன்னா ஸ்ரீமத் ராகவேந்திர சுவாமியோடைய மடமா இருக்கலாம், அந்த சன்னிதானத்துக்கு சென்று கல்கண்டு தானம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுலயும் ரொம்ப முக்கியமா அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பா வீடு, நிலப்புறங்கள், வாகனங்கள், கைகள்ல சில பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு சுவாச கோளாறு, செஸ்ட் பகுதிகளில் இந்த கிளாகிங்னு சொல்லுவோம், சளி தொந்தரவுகள் அது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். அம்மா சைடுல இருக்கக்கூடிய மூத்தவங்க லைக் பாட்டி தாத்தா அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. யாரையும் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிடக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க கூட வேலை செய்யக்கூடிய சக ஆட்களாக இருக்கலாம், உங்க கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கலாம், அவர்கள் மூலியமா உங்களுக்கு ஒரு பெரிய பண நஷ்டம் வர மாதிரி இருக்கு, ரொம்ப கவனமா இருக்கணும். அதே கும்பராசியில பிறந்திருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமா பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய நட்பு, அடுத்தது படிப்பு, அதுக்கப்புறம் பிளானிங். இது எல்லாமே கொஞ்சம் சொதப்புற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு, கவனம் தேவை. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது, நல்லா இருப்பீங்க. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, ஏன்னா விரயத்துல சனி வக்கரம் அடைஞ்சிருக்குது, இப்போ 3ஆம் இடத்துல குரு வக்கரமா இருக்குது. ஒருவேளை உங்க ஜாதகத்துல இயல்பாகவே இந்த 2 கிரகங்கள் வக்கரமாக இருந்ததுன்னா உங்களுக்குலாம் ஜாக்பாட், 100% ஜாக்பாட். வெளியூர் வெளிநாடுகளுக்கு போய் செட்டில் ஆவீங்க, போட்ட பணம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே டபுள் ஆகும், திடீர் அப்படியே லைஃபே சேஞ்ச் ஆகிற மாதிரி சிச்சுவேஷன் காட்டும். நட்பு வட்டாரங்கள், இளைய சகோதரன் சகோதரிகள் பிரிஞ்சிருந்தாங்கன்னா ஒன்று சேர்ந்துருவீங்க. எந்த பகை உங்களுடைய நட்பினால வந்ததோ அது இப்போ ஒன்று சேர்ந்துருவீங்க. கூட இருக்கிறவங்க எல்லாம் குழி பறிச்சிருப்பாங்க, அவங்க எல்லாம் இப்ப சரியாயிடுவாங்க, யாருன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிடுவீங்க. மனசு உடஞ்ச மாதிரி இருக்கிற ஆட்களுக்குலாம் இப்போ வந்து ஒரு 100 பூஸ்ட் குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு தெம்பா இருப்பீங்க. மன வலிமை ரொம்ப அதிகமா இருக்கும். மார்க்கெட்டிங் செய்தவங்களுக்குலாம் ஆர்டர் வராம கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் இப்போ கரெக்டாக செட் ஆகும். ஆரம்ப கல்வி கூடங்கள் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு, மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு, ஆடிட்டிங் சம்பந்த துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு, கன்சல்டன்ட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு, சொற்பொழிவாளர்களுக்கு, அத்துணை பேருக்கும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்கரம் அடையல, சனி வக்கரம் அடையலைன்னா ஹெல்த் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். மூக்கு, தொண்டை, வாய் சம்பந்தப்பட்ட இஎன்டி ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். சில பேருக்கு கம்யூனிகேஷன்ல பிரச்சனை கொடுக்கும், சில பேருக்கு கண்ணில் உபாதைகள் கொடுக்கும், சில பேருக்கு தொண்டையில லாரக்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல பிரச்சனை கொடுக்கும். அதுவும் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருந்தீங்கன்னா அது ஸ்கூல் வந்து ஏதாவது ஒரு குளறுபடி இல்லை அதை க்ளோஸ் பண்ற மாதிரி நிலைமை கூட வரலாம், ரொம்ப கவனமா இருக்கணும். எழுத்துல பிழை ஏற்படலாம், பயணங்கள்ல தெஃப்ட் ஏற்படலாம், வண்டி வாகனங்கள்ல சில இடங்கள்ல பிரச்சனைகள் கூட கொடுக்கலாம், ஆவணங்கள்னால கேஸ் ஏற்படும், அதனால பணம் கட்டுற மாதிரி வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். அது ரொம்ப முக்கியமா கழுத்துல போட்டிருக்கக்கூடிய செயின் இருந்தீங்கன்னா அதுல பிரச்சனை வரும், ரொம்ப கவனமா இருக்கும். உங்க இளைய சகோதரன் சகோதரிகள் கேட்கறாங்கன்னு பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. அதாவது மானமே நஷ்டமாற மாதிரி சில விஷயங்கள் ஏற்படும், பேரு கெடுற மாதிரி ஏற்படும். ஏன்னா குரு வக்கரம் அடையும் பொழுது 3ஆம் இடம்னா கோள் சொல்லுதல்னு சொல்லுவோம். உங்க பேர் எப்படி இருக்கும், எப்படி பரவும்னு சொல்லி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும். அதுல குரு வக்கரம் ஆகும்பொழுது உங்க பேர் வந்து கெடும், உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயமே இருக்கு, இவங்களுக்குன்னா இவங்க என்ன வேணா பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். அதனால யாரையும் நம்பி நீங்க எந்த விஷயத்தையும் பகிரக்கூடாது. நல்லவங்க தானே போன்ல பேசுனீங்க, மெயின் விஷயம் மொபைல் போனு, இமெயில் கம்யூனிகேஷனு, சோஷியல் மீடியா, இதெல்லாம் ரொம்ப வீரியமா ஏதாவது எனக்கு தெரியுங்கிற மாதிரி போட்டீங்கன்னா உங்க மேல கண்டிப்பா சட்டம் பாயம், ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு கையில சுளுக்கு, ரெமட்டைடு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் சில பேருக்கு வரும். அதனால இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாம எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் போகாம இருக்கிறது நல்லது. பேரு கெடாம பார்த்துங்க. என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு விதத்துல குழந்தைகளுக்கான தான தர்மங்கள் பண்றது, குழந்தைகளுக்கு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இல்லைன்னா உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அது ரொம்ப முக்கியமா பருப்பு வாங்கி கொடுக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் அல்லது உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் சின்னதா இருக்கணும், அதாவது எப்படி சொல்லலாம், பாலராமன் மாதிரி இருக்கணும். விளையாட்டு பிள்ளை எப்படி இருப்பாரு அந்த மாதிரி அந்த கிருஷ்ணன், அந்த ராமர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு மஞ்சள் வஸ்திரம் தானம் பண்ணணும். பிரம்மச்சாரிகளுக்கு சாப்பாடு பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கம்யூனிகேஷன்ல தடை ஏற்படும், இஎன்டி ப்ராப்ளம் வரும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நீங்க இன்வால்வ் ஆக வேண்டாம். சில பேருக்கு வந்து கண் உபாதைகள் வரும், சில பேருக்கு
மனசு ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி சம்பவங்கள் நடக்கும். மன தைரியம் கொஞ்சம் கம்மியாகும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எழுத்து சிக்னேச்சர் இதுல மூலியமா பிரச்சனைகள் கொடுக்கும். அதே மாதிரி ஸ்கின் உபாதைகள் சில பேருக்கு கொடுக்கும். கவனம் தேவை. வீடு மாத்திரா இருந்தா மாத்திருங்க, இடம் மாறதா இருந்தா மாத்திருங்க. ஆனா இது ஒரு 4 மாசத்துக்கு 5 மாசம் தான் இந்த மாத்திரை இருக்குன்னா வேண்டாம். அது தப்பானாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல இருக்கிறத பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் அது நிரந்தரமா அந்த தப்பு வந்து சரியாயிடும். இதை மட்டும் பார்த்துட்டா போறோம். இந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய நிலைமைகள்ல எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமத் நாராயணனையும் எல்லாம் வல்ல ஸ்ரீமத் ராகவேந்திரரையும் நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோ ந குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.